சிம்பிளா ஹோட்டல் ஸ்டைல்ல பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செய்யலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கிறதுக்கு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கூட சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கப் அளவுக்கு அதை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 75% அளவுக்கு வெந்தால் போதும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. பாருங்கள், எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 75% 80% கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாக் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பன்னீர் 200 கிராமை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் பெருசாக மசாலா சேர்க்க வேண்டாம். மிளகுத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுமே எடுத்துடணும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நிறைய காயெல்லாம் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். க்ரீன் ஆனியனோட வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பீன்ஸு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கேப்சிகம் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் தண்டு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பன்னீரில் சேர்த்துருக்கோம். சாதத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பலாம் வேக வேண்டாம். அந்த கிரன்ச்சி அப்படியே இருக்கணும். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். நிறையா தேவைப்படாது. நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி வெள்ளை கலரில் இருக்கணும்னா கொஞ்சமாக சாஸ் சேர்த்தா போதும். ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது கூடவே வடித்து பிளேட்டில் ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி காரமும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா கலந்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். எனக்கே பாக்கி வைக்காத அளவுக்கு சாப்பிட்டுட்டாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய காயெல்லாம் இல்லாமல் பன்னீர் மட்டும் நிறைய சேர்த்து செஞ்சுருக்கோம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தனால கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கலந்து சுட சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான். அதனால் டிஃபன் பாக்ஸுக்கெலாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மிச்சம் வைக்காமல் டப்பா வரும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.